வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம அன்பர்சி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் பாலக்கீரை விதை தெளிச்சிருக்கோம். கீரை நல்லா முளைச்சிருக்கு. போய் கீரை எடுத்துகிட்டு வந்து பாலக் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம். தோட்டத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். கீரை எவ்வளோ தளதளன்னு சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், நம்ம பாலக்கீரை தெளிச்சிருக்கோம். அந்த சைடு போட்ட வெள்ளேரி கொடியெல்லாம் வளர்ந்து வந்து இந்த பாலக்கீரையை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. வெள்ளேரி கொடிக்கு இடையில இருந்து தான் நான் பாலக்கீரையை எடுக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு கீரை இலையும் இங்கே பாருங்க, இந்த கொடி போய் பாலக்கீரை இலையிலேயே சுற்றி இருக்கு. நம்ம வெள்ளேரி கொடிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பொறுமையாக நம்ம பாலக்கீரை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்க, பாலக்கீரை எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு, இலைகள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் பாலக்கீரையை வேரோடு பிடுங்க மாட்டேங்க, கீரை மட்டும்தான் ஆஞ்சி எடுத்துக்குவேன். இந்த பெரிய இலையாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி எடுத்துட்டோம்னா அடுத்தது இந்த குட்டி குட்டி இலையெல்லாம் பெருசாகிடும். இதை போல் நான் ஏற்கனவே 2 முறை எடுத்துட்டேங்க. அப்போ வீடியோ எடுக்க யாரும் இல்லாததுனால என்னால் எடுக்க முடியல. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாலக்கீரை. பாருங்கள், இதை போல் நம்ம ஆஞ்சி எடுத்தால் போதும். சுத்தமாக எல்லாத்தையும் வேரோட பிடுங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இது இடையில பாசிப்பருப்பு செடிங்க இருக்குது பாருங்கள். எல்லாமே சேர்ந்து தான் தோட்டத்தில் இருக்குது. நமக்கு இன்னைக்கு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு கீரை எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கீரை போதும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கீரை எடுத்தாச்சு. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த கீரை செடிங்களுக்கு இடையில நான் செடி அவரை போட்டிருக்கேன். பாருங்க, அது பூக்க ஆரம்பிச்சிட்டு. இது பாருங்க வெத்தலைவள்ளி கிழங்கு. இந்த வெத்தலைவள்ளி கிழங்கு வந்து நிறைய மருத்துவ குணம் உடையது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலே இந்த கிழங்கு பற்றிலாம் தெரியும். நிறைய டாக்டருங்களாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி அவரையில் நிறைய பூக்கள் இருக்குது, பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அவரைக்காக நம்ம தனியாக இடம் ஒதுக்கி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கீரை செடியெல்லாம் போடும்போது இடையில வந்து கீரை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இடையில இருக்க கேப்பில் போட்டால் போதும். பாருங்க, இதுக்கு வந்து பந்தல்லாம் தேவையில்லை. சப்போர்ட்டுக்கு நான் ஒரு 2 குச்சி மட்டும் நட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக பூ பூத்து பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. ஓகேங்க, நம்ம தோட்டத்தை பற்றி இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த கீரையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு பெரிய கட்டுக்கீரை என் கையில் இருக்குது. இது எனக்கு போதுமான அளவுக்கு கீரை. இப்போ இதில் ஓட்டையாக இருந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். மீதத்தை கழுவி வச்சுருக்கேன். இதை எப்படி பாலக் பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன்னு நான் அடுத்த வீடியோவில் தாங்க சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் இதை சொல்லலை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.